ஹலோ ஹலோ நீ அவனுக்கு அடிச்சான அவனுக்கு. ஏய் போயா அப்பே, உங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். மரியாதையா சொல்றேன். ஹலோ 3/4 மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்க. போனா போடு லட்சுமணா, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. ஆமா, இதெல்லாம் சொல்லாமலே போனேன். நல்ல மனுஷனா இருந்தா தலையை சொருவியலா? நல்ல மனுஷனா இருந்தா தலையை சொரிய. இங்க வாயா, நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லு. இங்க வாங்க. யாருங்க நீங்க? நீங்க போட்டிருக்க துணியை பார்க்கும்போது அங்கேயும் மேல இருக்கு இங்கேயும் மேல இருக்கு. பாப்பா, தாங்கள் யார்? யாருங்க நீங்க? எது கூதி கிழிஞ்சு போயிட முடியாது. ஒண்ணுக்கு போயிட்டு வாப்பா. ஒண்ணுக்கு போயிட்டு டீயா குடிச்சிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வாப்பா. 3:45 வாப்பா, பாத்துக்கலாம். யார் நீங்க? என்னது பூதியா? சரி சரி அண்ணா, இந்த சீனை மட்டும் நல்லா வீடியோ எடுக்கிற. என்ன பத்தாரு தம்பி, உறங்க கூடாதுன்னு இங்க பாருங்க அண்ணே. இந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வாழாட்ட கூடாது. ஒட்ட வாழை நொறுக்கியே உரிவேன். பார்த்து பேசணும். நீ ஒட்ட வாழை நொறுக்குறதுக்கு நீ சரியா சத்தியம் பண்றேன். நீ பேசு, உனக்கு எது தெரியுமோ பேசு. ஆனா உன் வாழை நறுக்கல நான் பாத்துக்கிறேன். அப்ப ரவுடி போய போலையா? அருவா கொண்டு ஆளா? பொறுமையா இரு. துள்ற மாடு என்னைக்கும் நிம்மதியா பொதிசம். இருப்பா நீ யாரு மாடு? இரியா, துள்ற மாடு என்னைக்காவது ஒழுங்கா பொதி சமக்குமா? வண்டியை இழுக்குமா? இழுக்காது. துள்ற மாடு நேர போகாது, அப்படி இப்படித்தான் போக. நெற கூட என்னைக்குமாவது தழும்புமா? தழும்பாது, அப்படியே இருக்கேன். கொர்ற கூட அப்படியே தழும்பு. என்ன உனக்கு அம்புட்டு? சோம்பேறி மாடுதான் உன்னைய மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பான மாடு என்னைய மாதிரிதான் இருக்கும். யாரு சுறுசுறுப்பான மாடு? தம்பி அண்ணே, சாட பேச தெரியாத சித்தப்பேன் கொய்யா மரத்து மேல ஏறிக்கிட்டு மூதேவி அந்த மாதிரி நீ கத்த கூடாது. புத்தி கட்ட மூதேவி சுத்தி முத்தி பார்க்காம சித்தப்பகாரன போய் என் புருஷான் இறுக்கி கட்டி அந்த மாதிரி நீங்க பேச. ஒருத்தனுக்கு கம்மாயவே தாண்ட தெரியாதான். எப்படி அவன் கடல் கரையை தாண்டணும்னு ஆசை இருக்கா? அப்படி அந்த மாதிரி நீங்க எதையும் தாண்டணும்னு நினைக்காதீங்க. சரி சரி, இப்ப யாரு தாண்டறது தெரியும்? யாரு நீங்க? நான் யாருன்னு ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏன் பார்த்தவனும் தெரியும். இப்ப ஜில்லா கலெக்டரா இல்லையா? யாருன்னு நீ என்னைய கேட்கிற? நான் தான் உன்னைய கேட்டேன். என்னன்னு? நான் தான் கேட்டு வந்தார வரவேற்பது யாரு முதல்ல? இருப்பா, 10 மணி 30 நிமிஷத்துக்கு வெளியில வந்தது நானு. சரி, நீ வந்தது 1 மணிக்கு பிறகு. சரி, எனக்கு இந்த இடம் சொந்தமா உனக்கு சொந்தமா? வளவலன்னு பேசினா கேட்டதுக்கு மட்டும் வளவலன்னு பேசினா யாரு முதல்ல கேட்டா? யாரு நீங்க? யாரு முதல்ல கேட்டா? நமக்கு சொந்தமான இடம், நமக்கு இடத்துக்கு நீ வந்திருக்க. இடம் யாரு நீங்க? இது ஓ இடமா? ஆமா. எப்படி ஓ இடம்னு சொல்ற? அப்புறம் எப்படி ஓ இடம்? இது உங்க இடமா? நான் ஏன் இடம்னு சொல்லல. இது ஏன் இடம்? அதான் எப்படி சொல்ற? ஒன்னு புரிஞ்சு பேசணும். எப்படி சொல்ற? ஓ இடம்னு சொல்றேல. இடத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க? இப்ப இடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்னடா தலையும் புரியாம வாளும் புரியாம பேசுற? யாருக்கு புரியாம என்ன யாருக்கு பேசுற? யாருக்கு தலை புரியல வாறு புரியல? இடம் ஏன் ஓ இடம்னு சொல்ல? எப்படி இந்த இடம் உனக்கு சொந்தம்? அதை மட்டும் சொல்லு. எப்படி இந்த இடம் உனக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம் இந்த இடம். நாங்க தின விதைச்சிருக்கோம்ல, எங்க இடம்ல இது. காவலுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல போய் நான் தானே விதைக்கிறேன். அப்ப அந்த இடம் எனக்கு சொந்தமாகுமா? எப்படி அடுத்த ஊரா விட்டு நிலத்துல நீ விதைச்சா உனக்கு எப்படி சொந்தமாகும்? அந்த மாதிரி இது ஊரா விட்டு இடமா இருந்தா நீ தானே விதைச்சிருந்தா என்ன பண்றது? எங்க இடம்? எங்கிட்ட அத்தாச்சி இருக்கு. அத்தாச்சி இல்லாம அவன வந்து சொல்லுவானா? அத்தாச்சி இருக்கா? நொறுக்கி போடுவியா? நறுக்கி இல்லையா? அத்தாச்சி இருக்கா? நான் என்ன கேட்டேன்? அத்தாச்சி இருக்கான்னு கேட்க. இருக்கு. அத்தாச்சி யாரு வச்சிருக்கா? அத்தாச்சி யாரு? நான் வச்சிருக்கேன். அத்தாச்சி நீ வச்சிருக்க? ஆமா. வெக்கம் இல்ல? எதுக்கு? நான் எதுக்கு? சரி, இதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சியவா? ஆமா. அப்போ உங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க தாத்தா வச்சிருந்தாரு. என்னமா எல்லாம் சிரிக்க? உங்க தாத்தாவுக்கு முன்னாடி என் பாட்டை வச்சிருந்தேன். அத்தாச்சிய? ஆமா. வெக்கம் இல்ல? எதுக்கு? மானம் கட்ட குடும்பமா இருக்கு. யார சொல்றீங்க? இவ்வளவு நேரம் அது தெரியும் இது தெரியும்னு பேசினா போய் அத்தாச்சிய நல்லா தெரிஞ்சுக்கங்க. மானங்கட்ட குடும்பம்னு என்ன கேட்டிருக்காப்ல ஒரு வார்த்தை மனசுல வச்சுக்கணும். அறிவு சிறந்த பெரியவர்களே, இந்த தூங்குனால எழுப்பிடுதா. அப்புறம் நான் வந்து கம்பியை கொண்டு அடிச்சு எழுப்பிட மாதிரி எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. மானங்கட்ட குடும்பம்னு என்ன கேட்டு அத்தாச்சின்னு இடத்துக்கு உண்டான அத்தாச்சியை நான் வச்சிருக்கேன்.
இடத்துக்குரிய அத்தாட்சி. நீங்க எதை சொன்னீங்க? நானும் அததான் சொல்றேன். அப்ப அத்தாட்சிக்கு பட்டா என்ற பெயர் இருக்கு. ஆக என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா, உங்ககிட்ட இருந்தா உங்கட்டா. அந்த வேலை வேணாம். அந்த வேலை நான் செய்யலங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுங்க. அதுக்கு செய்யறதுக்குலாம் வேற ஆள் இருக்காங்க. சரி, அறிவா பேசுறீங்க, நல்லாதான் பேசுறீங்க. ஆனா ஆரம்பத்துல நீங்க பேசுனதெல்லாம் தப்பு. ஏன்னா வெளியில ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உள்ள ஒரு ஆள் இருக்கையில வெளியில நம்ம ஒண்ணு பேசக்கூடாது. நேருக்கு நேரா சந்திக்கையில எதை வேண்டாலும் பேசலாம். அதான் வீரனுக்கு அழகு. இந்த ஆத்தா ஏயா சொலக கையில வச்சிருக்கு. நல்ல மனுஷா யாருன்னு கேட்டின்னு சொல்லல, விட்டுருங்க. இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நேரடி தாக்கலுக்கே போயிடுவான். ஆத்தா அரிசியை புடைக்குதுல சொல்லல, ஏன் புடைக்குது? இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டு, அதாவது நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்கிட்ட கேளுங்கன்னு இல்ல, கோவில் பொதுவா சொல்லணும் இல்ல, நீங்க எல்லாத்தையும் கேட்கறீங்க. ஆமா. சரி, நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்டுட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாதா? ஒண்ணு நினைச்சுக்கங்க, சொல்ல தெரியும். இல்லையா ஆம்பளைக்கு அழகு. பேச விட்டு பேசு. முதல்ல இருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாருன்னு உங்களை கேட்டு நீங்க சொல்லல, நான் சொல்றேன். 14 உலோகம் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷி நீங்க. நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நாளை நடக்க போவதும் முக்காலத்தை உணர்ந்தவர் நீங்க. எல்லாமே தெரியும். எல்லா இடத்துக்கும் போய் வரக்கூடிய தன்மை பட்டவ 14 உலகம் நீங்க. நான் ஒரே ஒரு காட்டுவாசி. இந்த காட்டுல மட்டும் கிடக்கக்கூடிய ஆளு. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் பதில் சொல்லுவேன், பதில் தெரியலன்னா ஐயா காட்டுவாசி நான் தெரியலன்றுவேன். இதே நான் தெரியல அப்படின்னா என்னை பத்தி ஆத்தாக்கா ஐயாக்கெல்லாம் எப்போ அவன் காட்டுக்குள்ள கிடக்கிறவன்ப்பா, அவனுக்கு தெரியாது. எப்படி என்ன பேச்சு கிடையாது. நீயும் சம்பளம் வாங்குறீல, உன் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறியா? எதுக்கு உன் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போறியா? இந்த உனக்கு மட்டும் தெரியலைன்னு சொல்லுவேன். எல்லாருமே ஒரு வள்ளி திருமண நடத்துல அவங்க ஹரிதாரம் போட்டு அவங்க திறமையை வெளிப்படுத்த வந்திருக்கோம். நம்ம ஒண்ணு மேலோகத்துல இருந்து அப்படியே குதிக்கல. அதுக்காண்டி உண்மையான நாரதர் காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடியவர். அப்ப நீங்க வேணா இந்த தேவலம் நான் இங்க பாரு, பொறுமையா பேசுறேன். இந்த பொறுமை என்ன பொறுமை கையை தொடுற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. இருப்ப நீ கையை நீட்டாம நான் மரியாதையா பேசுறேன். நான் வேணா உன்னை நீ வேணா நான் மேலோகத்துல இருந்து நாரதரா வரல அப்படின்னு உன்னை கேள்வி கேட்கலாம். இப்ப மேலோகத்துல இருந்து எல்லோரும் அப்படியே வந்திருக்கோமா? இல்லையா? முருக வராரு, பள்ளி வராங்க. உங்க புள்ளா பாருங்க, பள்ளி கூட பூலோகத்துல வாழ்ந்தவ. முருக வராரு, முருக மேலோகத்துல இருந்து அப்படியே வராரா? இந்த கதைக்கு ஏற்ப அவங்க வராங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க படிச்சுட்டு வரணும். அது உலக வழக்கம். நீ வரைய நீ எதை படிச்சுட்டு வந்த? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு எல்லாம் உனக்கு என்ன? அதாவது ஒரு நியாயமான ஆளு யாருன்னு கேட்டு வந்த உடனே அத சொல்லிருக்கனு. அப்படி இல்லை, நீ என்னட்ட சொல்றிய, என்னைய உள்ள விட்டு நீ கேள்வி சரியான ஆளு. நான் உள்ள இருக்கும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன? என்ன சொன்ன? வர விட்டு பேசுவோம், யாரு பாத்துக்கிறேன் அப்படியே சொன்ன. நான் உன்கிட்ட கேள்வி கேட்கலையே, நீ உள்ள இருக்கல, நான் வெளியில இருக்கீங்க. வர விட்டு பாத்துக்கிறேன். இப்ப என்ன கேட்கணும்? வர விட்டு பாத்து கேளுயா. நீ முதல்ல வர விட்டு என்னமோ குண்டி கிண்டினிய ஒரு நாரதரு சத்தியம் பண்ணு. நீ வேணா சொல்லலாம் நான் மேலோகவாசி இல்லன்னு. காணொளி ஓடுது. நீ வேணா மேலோகவாசி, நான் நாரதர் அல்லன்று உன்ன நான் கேள்வியே கேட்க மாட்டேன். எப்படி? நீங்க தானே சொன்னீங்க நான் மேலோக நாரதர் இல்ல அப்படின்னீங்கல்ல, அதை வேணா ஆமன்றே நான் கேட்க மாட்டேன். மேலோக நாரதர் இல்லைன்னு சொல்லும். அந்த மேலோக நாரதர் போல அப்பா பேர், உங்க அப்பா பேர் என்ன? உனக்கு எல்லாம் தெரியுமா? இவ்வளவு துள்ளிய எல்லாம் தெரியுமா? ஒரே வார்த்தை, எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல வேணா. எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. கல்விக்கு அதிபதி என் தாய் சரஸ்வதியை இன்னமே படிச்சுக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட என்ன தெரியுமா? ஹயகிருவன் என்றவர்கிட்ட. படிப்புக்கு அதிபதியா, அனைத்து பேர் நாக்குல குடியிருக்கிறவ அவதான். இந்த கல்விக்கே அவதான் அதிபதி. அவளே என்ன படிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. இந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இப்போ உனக்கு உன்னையத்தே அங்க பாரு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிருவோம். பார்த்து பேசு, புரிஞ்சுக்கிறணும் வாழ்க்கையில. எது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ ஆடக்கூடாது. எனக்கு புரிஞ்சு எமக்கு தெரியும். அந்த பயத்துல அந்த துள்றது, இந்த அப்படி அடிக்கிறது, நான் அடிச்சு மடிச்சு இருப்பேன். உனக்கு நான் பயப்படுறேனா? அப்புறம் அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னு வச்சு, அதாவது இங்க இரு நீ அந்த பயம் வந்தனால நான் என்ன சொன்னேன், இதே வார்த்தை நீங்க முன்ன சொல்லியிருக்கேன்னு. நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது, நடந்து முடிந்தது, சகலமும் தெரிந்த சகலகலா வல்லவர், முக்காலத்தை உணர்ந்தவர், கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர்.
17 14 உலகம் போய் வரக்கூடியவர். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் காட்டுல அடக்க காட்டுவாசி, நான் தெரியலன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க. நான் கேட்ட கேள்வி உன்கிட்ட நான் ராமாயணத்தை கேட்டானா, மகாபாரதத்தை கேட்டானா, புராணத்தை கேட்டானா, இல்ல அடுத்த மாதிரி நான் இதை பேப்பேன் இதை கேட்பேன் நீ இதை சொல்லு நீ இதை அப்படி வந்தானா? இயற்கையான முறையில் என்ன கேட்டேன்? 18 48 65க்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு. குற்றமுள்ள நெஞ்சுதாயா குரு குறுக்க, உனக்கு ஏன் குரு குறுக்குது, உனக்கு ஏன் துடிக்குது? அது ஒரு கேள்வி கேட்டேன். சிவபெருமான் குடும்பத்துக்கு நீங்க தான் போனீங்க, நாரதர் நீங்க தானே போய் பழத்தை ஞான பழத்தை கொடுத்தீங்க, ஒத்த பழத்தை கொடுத்து முருகப்பெருமானுக்கு விநாயகபெருமான் பிரச்சனை வந்துச்சு. தாயை திறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு விநாயகபெருமான் சிவனையும் பார்வதியும் சுத்தி வந்து பழத்தை வாங்கினாரு. முருகப்பெருமான் மயில் மேலே ஏறி சுத்தினார் நீங்க சொல்றீங்க, நான் மயில் மேலே ஏறி சுத்தலன்னு. இதுதானே? சரி, சாதாரண பட்சி தானே. சரி, நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்கலையே. இந்த அம்மா ஏன் சொலக வச்சு அரிசி புடைக்குதுன்னு கேட்டேன். இங்க நான் அவரை கட்டியிருக்காப்புல கேட்டேன். சொல்லு, பதில சொல்லு. புடைக்கிறதுக்கு 1000 இரியா, புடைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கும்ல. நான் இதை தவிர்த்து வேற ஏதாவது தவறான முறையில் மிகப்பெரிய புராணத்துல இருந்து, இதிகாசத்துல இருந்து, இலக்கணத்துல இருந்து, இது இலக்கியத்துல ஏதாவது கேட்டனா? 50 காப்பியம் 5 காப்பியம் புறநானூறு அகநானூறு 10 பாட்டு இப்படி ஏதாவது கேட்டிருந்தா, ஒரு விவகாரமான விஷயத்தை கேட்டிருந்தா நீ துள்ளலாம். ஒரு சாதாரண விஷயத்துக்கே நீ துள்ளும் போது, தம்பி நீங்க அண்ணங்கும் போது உங்களை நான் தம்பிம்பேன், நீங்க வாடானா நானும் வாடாமே. உங்களுக்கு முன்னாலேயே உங்களை விட ஜாம்புவானெல்லாம் பார்த்துவேன். நாய் பத்திரம், நாவு பத்திரம், வாயு பத்திரம், கையு பத்திரம். உங்களுக்கு அடிக்க இந்த மாதிரி இருப்பா. யாரையும் பார்த்துட்டு வா. அந்த வெத்து ஓட்டு எப்படிங்கிறதெல்லாம் சரி இன்னையோட மறந்துருங்க. நீ யாரையும் பார்த்துட்டு வா. இன்னைக்கு உதயநிதியை சந்திச்சிருக்கேல, உன்னைய உரிச்சு எடுக்கல. எது உன்னைய உரிச்சு எடுக்கல? நான் உரிச்சு உப்பு வச்சு சுட்டு புட்டு பாப்போம் யாரு உரிச்சு. உங்க பேர் என்ன? எங்க அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பா பேரு பிரம்மா. என்ன செய்யறாரு? படைப்பு தொழில். ஏதோ படைக்கிறாரு. இல்ல, ஆரம்பத்துல நீ 3 கேள்வி கேட்ட. 3 கேள்விக்கு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரே கேள்விதான் கேட்பேன். எப்படி ஒன்னே மாதிரி வளவலன்னு சவச்சவன்னு பேச மாட்டேன். ஒரே கேள்விதான் கேட்பேன். அப்பா பேர் என்ன? அதுக்கு நீ பதில சொல்லணும். உங்க அப்பா பேர் என்ன? ஆரம்பத்துல என்ன கேள்வி கேட்ட? உங்க அப்பா பேர் என்ன? இல்லையா? என்ன பேசுற? என்ன பேசுற? முத பேச தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாத. பேச தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாத. கேள்வி கேட்டது நீ, விளக்கம் சொல்ல வேண்டியது. நான் கேட்ட கேள்விக்கு நீ இல்ல, இன்னைக்கு இல்ல, 50 வருஷம் ஆனாலும் பதில் சொல்ல மாட்டோம். உங்க அப்பா பேர் என்ன? பதில சொல்றேன். பிரச்சனை எதுக்கு? பிரச்சனையை இழுத்துட்டே. நான் இழுக்கல. பிரச்சனை வந்துருச்சு. பாவோ குண்டிய பாப்பா. பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாரதரு நான் வந்து அப்ப 10 மணிக்கு சொன்னதுக்கு நீ வாவோனைய பாப்போம்னா உங்க அப்பா பேர் என்ன? அதை சொல்லுங்க முதல்ல. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மான்னு சொல்லிட்டேன். என்ன செய்யறாங்க? படைப்பு தொழில். ஏதோ படைக்கிறாங்க. இந்த உலகத்துல 84 ஜீவபதங்களை படைப்பது. எந்த மாற்றம் இல்லையா? ஆமா, எல்லாத்தையுமே. அதாவது ஒவ்வொரு விதமான பொருட்களை படைச்சது முருகன். இல்ல, உலகத்துல உள்ள 84 லட்சம் சிவராஜிகளை அது எங்க அப்பா பிரம்மா படைச்சாங்க. உங்க அம்மாவா படைச்சது யாரு? அருமையான கேள்வி. ஏன்னா படைப்புக்கு அதிபதியே எங்க அப்பா பிரம்மா தான். அப்ப எங்க அப்பா தான் இந்த சரஸ்வதி பிறந்தது முதல் எப்படின்னு தெரியுமா? இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு இவங்க 3 பேரும் ஆதியில தோன்றவங்கன்னு சொல்றாங்க. இவங்க 3 பேத்துக்கும் தாய் தகப்பன் இருக்கு. அது முதல் உனக்கு தெரியுமா? 3 பேத்துக்குமே தாய் தந்தை இருக்கு. யார் அது? தாய் தந்தை தெரியுமா? புக்கு வாங்கி படிச்சிருக்கீங்களா? புத்தகத்துல உலக பிரபஞ்சம். உங்களை தான் கேட்கிறேன். கேட்டதுக்கு பதில சொல்லியா? அம்மாவை படைச்சது யாருன்னு? எங்க அப்பா தான் படைச்சாரு. என்னைய கேட்டிய மானங்கட்ட குடும்பம்னு. உன் குடும்பம் நான் மானங்கட்ட குடும்பம்னா நல்ல குடும்பமா? என்ன காரணம்? படைச்ச மகளை வச்சிருக்கானே உங்க அப்ப, அந்த ஒரு ஆளாயா? ஏயா யாராவது பெத்த பிள்ளைய வச்சுக்குவாங்களா? பெத்த பிள்ளைய வச்சிருக்காரு உங்க அப்பா. அப்படின்னா ஒரே கருமுட்டையில தோணுனவங்க தான் 3 பேரும். ஒரே கருமுட்டையில தோணுனவங்க தான் 3 பேரும். பிரம்மா, விஷ்ணு, பிரம்மா. இவங்க 3 பேருமே ஒரு முட்டையில இருந்து வந்தவங்க. அது முதல் உனக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி முறை மாறுச்சு? இதை பத்தி நம்ம பேசணும்னாலே இன்னைக்கு நம்ம ஊர்ல 15 நாடகம் போடணும் தெரியுமா? அது எத்தனை நாடகம் போடும் ஊருக்கார. அப்ப ஆரம்பத்துல இருந்தே முறைய மாறுது.
வாழ்றது தெரியுமா? இருக்கட்டும். இது என்ன ஏதோ பேசணும்னு பேசுற? எல்லாம் படிச்சுட்டு தாண்டி தங்க வந்திருக்கோம். இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. கல்யாணம் ஆயிருக்கா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிருக்கு. எப்ப ஆச்சு? முதல்ல ஆச்சு. எத்தனை கல்யாணம்? 52. நல்லா இருக்காங்களா எல்லாரும்? ஏன் நீ எது வச்சு வாழ போறியா? இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் நல்லா இருக்காங்கன்னா 52னா இப்ப ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்றது ரொம்ப சிரமம். ஆமா 52 அது கேட்டது நீ எல்லாத்துக்குமே தவறு இல்லையா? உங்கள மாதிரி ஆளுதான் ஒரு பொண்டாட்டிய வச்சு வாழ்றது கஷ்டம். ஆமா எங்கள மாதிரி ஆளுக்கு அப்படி இல்ல. கண்ணால பாக்கும் போதே என் புருஷன் எதுக்கு தான் பாக்குறான்னு கண்ணிலேயே பேசுவோம். என்னன்னு தெரியுமா? சித்துக்களை கற்றக்கூடியவர்கள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமிய இசத்துவ வசித்துவம் இப்படி 8 வகை சித்துக்களை கற்றக்கூடியவன். சிறுசா இருக்கிறத பெருசாக்குவேன், பெருசா இருக்கிறத சிறுசாக்குவேன், கூடு விட்டு கூடுவாய்வேன். உம்மால கூடு விட்டு கூடுதான் பாய முடியும். சரி எம்மால வீடு விட்டு வீடே பாய முடியும். உனக்கு விளக்கமா தடிதான் கிடைக்கும். வீடு லைட்டா முத்திட்டு போவான். என்ன பேசுறோமோ கூடு விட்டு வீடு விட்டு வீடு பாயணும். ஆமா எப்படி பாயணும்? இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடந்தா வீட்டுக்கு வீடு வரி வாங்குறதுக்கு வீட்டுக்கு வீடு போகணும். ஆக இப்படியும் பாயலாம். அப்படித்தான் நான் ஒவ்வொரு முறையும் இருக்குல்ல. அப்படித்தான் நான் சொன்னேன். ஆமாங்க. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கலைவாணி, கல்விக்கு அதிபதி. இப்போ உங்களுக்கு மண்ணாசை பொன்னாசை பொருளா செய்த ஆசை? இப்ப முவாசை வருத்தவன் சுத்தமா இல்ல. இல்ல நறுசா இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. துணியோண்டு கூட ஆசை சின்னோண்டு கூட இல்லையான்னு கேட்டேன். மரியாதை முக்கியம். சின்னோண்டு கூடன்னு சிறுசா கூட ஒரு அளவுக்கு ஆசை இல்லையான்னு கேட்கணும். கொஞ்சம் கூட உண்மையில இல்ல. நிஜமால இல்ல. ஏன் நினைப்பு இல்லையா? பிடிக்கல. வெறுத்துட்டீங்களா அறுத்துட்டீங்களா? அறுத்துவோம் வாயில வச்சேன். என்ன இதுக்கியா? ஏன் வாயில வெறுத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் அறுத்துட்டேன்னு சொன்னா அப்படித்தான் பேசுவேன். சுத்தமா இல்ல. மறுபடியும் சொல்லிட்டேன். ஆசை இல்லைன்னுட்டேன். மறுபடியும் சுத்தமா இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. நான் தான் முன்ன கூடிய 52 கொண்டாட்டி 60 பிள்ளைய பெத்தெடுத்து நான் உலகம் எங்கு இருக்கல. அப்ப இன்ஜின் என்ன? அப்ப இன்ஜின் நல்லா வேலை செஞ்சிருக்கு. இப்ப செல்ஃப் எடுக்கல. ஆனா இந்த ஜெனரேட்டர் சாவியை நான் அப்பவே கேட்டேன். 10 மணிக்கு என்கிட்ட கொடுன சுத்தி ஸ்டார்ட் பண்ணியாவது விடுறேன். இது மண்ணாசா பொன்னாசா பொருளாசா சுத்தமா இல்ல. இல்ல. நறுசா இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. நினைப்பே இல்லையா? யாருக்கு காமிக்கலையா ஒழுங்கா? நினப்பு பிடிக்கலன்னு சொல்லிட்டா விடியா? இது நினப்பு. தொடாம பேசுங்க முதல்ல. தொட்டா பிடிக்காதா? பிடிக்காது. தடவுனா இது சண்டைக்கார மாதிரியா பேசுற? எங்க ஆரம்பத்துல நீங்க அன்பா பேசிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்பா பேச காத்திருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நில்லுங்க. பேச பண்பா பேசியிருந்தா பண்பா பேசுவேன். நீங்க வீம்பா பேசிட்டீங்க. பம்புக்கு வந்தா வம்புக்கு வருவேன். நீங்க கம்ப எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தெம்ப எடுப்பேன். நீங்க அறிவாலை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என் அறிவாலை எடுப்பேன். நீங்க கல் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் என் சொல்ல எடுப்பேன். நீங்க எப்படி அதாவது முன்னேறி போற பாதையில தான் பின்னேறு அந்த மாதிரி நான் வரக்கூடிய அதே மாதிரி போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன? இது மகதியால். மகதையால இங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? மதனியா கொழுந்தியா? இப்ப ஆசை இல்லைன்ட்டு யாராவது ஜாமான் கட்டி விட்டுருப்பாங்களா? ஆசை இல்லைங்கிறீங்க. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை சுத்தமா இல்ல முற்றம் துறந்தவருங்கிறீங்க. சரி, இதை எங்க வச்சிருக்கீங்க? இது ஆனா பொண்ணா? இது பெண்ணு. அப்ப பொம்பளைய இங்க வச்சிருந்தா ஆசை எப்படி வரும்? எப்ப இங்க வச்சிருந்தா எப்படி ஆசை வரும்? இது எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? இது நீங்க பார்க்கையில இது உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு என்ன ஒரு சாப்பாட்டு கரண்டி மாதிரி தெரியுது. குழம்பு ஊத்துற கரண்டி மாதிரி. இந்த பாருங்க, அந்த பக்கம் அகலமாவும் இந்த பக்கம் அப்படி கரண்டி அப்படி தானே தான் இருக்கு. நம்ம வீட்டுல சோத்துக்கு தெரியுவேலோ சாப்பாடு அதான் பாக்குறது புள்ள அப்படி தெரியும் போல. இது மகதியாளு. மகதியாளுனா என்ன? எங்க அப்பா கொடுத்த சாபம். ஆனா இவ யாருன்னு தெரியுமா? என் தங்கச்சி. அதான் அப்ப படைச்ச மகளை வச்சிருக்காரு. நீங்க கூட பிறந்த தங்கச்சிய வச்சிருக்கீங்க. என்ன குடும்பம் இதுல? என் குடும்பத்தை மானங்கட்ட குடும்பம் இல்லையா? அதுலதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. கண்ணோட்டம் தெரியுமா? கண்ணோட்டம், காம கண்ணோட்டம், தாய்மை கண்ணோட்டம் இரு விதமா இருக்கு. நாங்க புல்லாம் பாருங்க காம கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டோம். உங்களை மாதிரி ஆளுதான் காம கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. நாங்கெல்லாம் தாய்மை கண்ணோட்டத்துல பார்ப்போம். ஆக பாருங்க, என் தங்கச்சியை தாய்மை கண்ணோட்டத்துல நான் அம்பால காதலிச்சேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு? ஏண்டா இருந்துட்டாலும் தங்கச்சியை காதலிக்கலாமா? நீ உன் தங்கச்சியை காதலிச்ச காரணத்தினால உன் தங்கச்சியை எப்போதுமே நீ நிர்வாணமா பார்த்துக்கிட்டு இரு. பார்க்குறவங்க கண்ணுக்கு நிர்வாணமா தெரியாது, ஆனா உன்னோட கண்ணுக்கு நிர்வாணமா தெரியும் என்று மகதியால மாத்தி சாபமா கொடுத்தாரு. அதனாலதான் வச்சிருக்கேன். ஏத்தா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? சாமியாருன்ட்டு எக்கச்சக்கமான குடும்பத்துல சோழிய பார்த்து குடும்பம் ஒண்ணும் இல்லாம எத்தனை குடும்பம் போயிருச்சு தெரியுமில்ல?
கேட்டா எங்களுக்கு காம கண்ணோட்டம் இல்ல. கண்டிப்பா. சரி மலுப்புற அப்படியே என்ன மலுப்பு? இதாங்க நித்யானந்தா சாமி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த பூலோகத்துல வாழக்கூடிய சாமியாரியா பொம்பளை பிள்ளைகளை வச்சு அப்படி இப்படி பண்ணி இன்னைக்கு போய் திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு கைலாசங்கிற நாட்டையே விலை கொடுத்து வாங்கி ஒரு நாட்டுக்கு அதிபதி ஆயிட்டான். அவனு உன்னை மாதிரி சாமியார் வேஷம் போட்டான். உங்களோட சேர்ந்த ஆளு. உங்களோட சேர்ந்த ஆளு. நாங்க அப்படி இல்லைங்க. இந்த மாட்டித்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல எப்ப பாரு காலையில சாயந்தரமும் சாட்டை மரியாதை கெட்டு போயிரும். அடிராமா அடிராமான்னு இல்லையா அவங்க பசிக்காண்டி, அதாவது பாருங்க அந்த பிச்சை எடுப்பான்னு சொல்றாங்க அந்த மாதிரி இது பண்ண. நாங்க அப்படி இல்ல, தேவலோகவாசி. எப்படி நாங்க நம்புறது? மொத்தத்துல இந்த மாதிரி நான் சாமியாரை பார்த்தாலே எங்களுக்கு குடும்பம் அள்ளு தெரிக்குது. ஏன் பயப்படுறீங்க? பயப்படக்கூடாது. ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த மகரிஷிலே பாருங்க நாரதர் போல ஒரு சாந்தமான முனிவர் யாரும் கிடையாது. அதுக்காண்டி தான் பாருங்க நான் ஆரம்பத்திலே அன்பாக தான் வருவேன். கோவப்படுத்துவது பேசுற விதம் தாங்க. நல்லபடியா பேசுனா நல்லபடியா பேச காத்திருக்கேன். நீங்க நல்லபடியா போ. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சிவபெருமான் குடும்பத்துக்கு பழத்தை கொண்டு போனீங்க. சரி, அதாவது போனீங்கன்னா போல. சரி, கதையை நான் சொல்றேன். செப்புங்க. பழத்தை கொண்டுட்டு போனேன். யார்கிட்ட கொண்டுட்டு போனேன்? முருகனுக்கோ விநாயக பெருமானுக்கோ கொண்டுட்டு போகலாம். சிவபெருமானுக்கு தான் கொண்டுட்டு போனேன். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன் மகன்களுக்கு கொடுக்கணும்னு தான் கொடுக்க போனார். நான் அப்பதான் என்ன சொன்னேன்? பழத்தை அறுத்து கொடுக்க, பிரிச்சு கொடுக்க கூடாது. ஏயா என் ஊர்ல கேட்டிருந்தா கூட ஒரு 10,000 பணம் கொடுத்துருப்பாங்க. சரி, இல்ல என்கிட்ட கேட்டிருந்தா கூட என்னத்தையோ கொடுத்துருப்பேன். கொண்டு போனீங்க 2 பழத்தை கொண்டு போயிருந்தா அங்கேயும் பிரச்சனை வந்திருக்காரு, உமக்கு எனக்கு பிரச்சனை வந்திருக்காரு. ஒத்த பழத்தை கொண்டு போனனாலதான் நாய்க்கு பிறந்தவனா இருப்பவளே. இந்த பத்தியா இதுதான் தேவை. இதை தேவை. நீங்க எதாவது சொன்னீங்க முன்னேறி போற பாதையில பின்னேறி போக முடியும். நாயை படைச்சது யாரு? தேவையில்லாத பிரச்சனை யாரு இழுக்கிறா? நீங்க அப்பா தானே. ஏயா ஆடு மாடு பறவைகள் மரங்கள் தாவரங்கள் மனிதராகிய நம்ம அவ்வளவு பேருமே இந்த காமம்ங்கிற ஒரு உடலுறவுல அந்த இன்பத்துல சந்தோஷப்படுறான். சரி, இந்த நாயை படைச்ச உங்க அப்பா அது மட்டும் இன்பமா இருக்கும் போது இழுத்துக்கப்படுத்துக்கணும் துன்பப்படுது. ஏன் வரும்போது நாடகத்துக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ராஜா நடிகர் வர்றதுக்கு லேட் ஆச்சு, வண்டி நிக்குது. அந்த அப்பாவே தலையில அடிக்கிறாரு. அந்த நாய் ஒத்த நாய் 10 நாய் போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கு. கிறுக்கு பயல உங்க அப்பா கொஞ்சமாவது இப்படி எல்லாம் பண்ணலாமா? மகாபாரதம் தெரியுமாங்க? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க. 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்களுக்கு அலியா பத்தினி யாரு? திரௌபதி என்ற பாஞ்சாலி. ஆக 5 பேத்துக்கு ஒரே மனைவி அலியா பத்தினி பாஞ்சாலி. இவளோட ஒரு விதிமுறை என்னன்னா, ஒவ்வொரு கணவனோட கூடும்போது பாருங்க வீட்டுக்கு வெளியில பாதரட்சம் என சொல்லக்கூடிய செருப்பு இருக்கு பாருங்க. அந்த செருப்பு வீட்டுக்கு வாசப்படியில இருக்கும். ஆனா ஒரு கணவனோட ஏன் அலியா பத்தினா ஒரு கணவனோட கூடிட்டு மறுமுறை கணவனோட கூடும்போது பாருங்க தீயில் இறங்கிதான் அடுத்த கணவனோட கூடுவா. அப்படிப்பட்ட ஒரு பாஞ்சாலி. ஆக பாருங்க இப்ப தர்மனோட பாருங்க கூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாருங்க பாதரட்சம் வெளியில இருந்துச்சு. அப்ப பாருங்க ஒரு நாயாகப்பட்டது பாதரட்சத்தை எடுத்துட்டு போக. ஆனா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள என்ன ஒத்துமை தெரியுமா? என்ன ஒற்றுமை? வீட்டுக்கு வெளியில பாதரட்சம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒத்துமை. ஆக பாருங்க பாதரட்சம் பாருங்க அர்ஜுனனாகப்பட்டவன் உள்ள வரையில பாருங்க பாதரட்சம் இல்ல. அப்ப உள்ள அண்ணன் இல்லைன்னு இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் உள்ள போக இருவரும் பாருங்க உடலுறவு கொள்ளும் போது ஒன்னா இருக்கையில பார்க்க நான் பாதரட்சம் வெளியில இருக்கும்போது நீ ஏன் உள்ள வந்தேன்னு அர்ஜுனன் பாருங்க அர்ஜுனன் தர்மன் கேட்கையில தான் பாதரட்சம் இல்லைன்னு சொல்ல. அப்ப இந்த பாதரட்சம் எங்க போச்சு? அப்ப போய் பாக்குறாங்க நாய் இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிச்சு. நானும் பாஞ்சாலியும் கூடிக்கிட்டு இருக்கிறத என் தம்பி எப்படி பார்த்தானோ நீ உடலுறவு கொள்ளும் போது இந்த ஊரே உன்னைய பார்க்கும்ன்ற சாபம் கொடுத்தனால தாங்க நாய் இழுத்துக்கிட்டு தெரியுது. என்னங்க அப்ப அலியா பத்தினி 5 பேரு. ஆமாங்க 5 பேரு கணவன் இருந்தாலும் ஒரு கணவன் கூடும் போது இன்னொரு கணவன் உள்ள போக கூடாது. ஆமாங்க அதான் கட்டுப்பாடு. அவளுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த பாதரட்சை வெளியே வச்சுட்டு போறாங்க. இந்த நாய் இழுத்து வீட்டுக்கு வெளியில பாதரட்சை இருக்கு இல்லப்பா இல்ல அதுதான் நாய் உன்னைய மாதிரி ஒரு நாய் இழுத்துட்டு என்னைய மாதிரினா கையா விரல பிடிச்சி போட்டுக்குன்னு ஒடிச்சு போடுவேன். இல்லங்க நாய்க்கு விளக்கம் கேட்டது யாரு? நாயின்னு சொன்னது யாரு? நாயின்னு சொன்னது யாரு? நாயின்னு சொன்னது நான் தான். ஆனா அந்த நாய் நான் வேணா அந்த நாய்க்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் நீங்க எதை இழுத்துக்கிட்டு அந்த செருப்பை நாய் இழுத்துட்டு போனது என்னமோ தவறுறேன். சரி உங்க அப்பா பிரம்மதேவன் கிட்ட சொல்லி அவங்க இனிமே அப்படி இப்படி செய்
பாவம்யா, ஒரு பையன் முந்தா நாள் பாக்குறீ என் ஊர்ல கல்ல எடுத்துக்கிட்டு அதுலயே எறிகிறாயா, அது வழி தாங்க முடியல. எங்க அது சாபம் கொடுத்ததுங்க, அதை போய் நம்ம மாற்ற முடியாது. சரி இருக்கட்டும், இப்போ அந்த பழத்து கதைக்கு வாங்க. இப்படி கேட்டிருந்தா கூட பணம் காசை கொடுத்துருப்போம். சரி, நீங்க 2 பழங்களா வாங்கிட்டு போயிருக்கலாம். ஒரு கனியை கொண்டு போய் சரி சிவபெருமான்ட்ட தான் கொடுத்தீங்க, உண்மைதான். அந்த கனி விநாயகப் பெருமான் அவர் எனக்கு வேணுங்கிறாரு, முருகப்பெருமான் அவர் எனக்கு வேணுங்கிறாரு. அப்பா அவங்களுக்குள்ள ஒரு என்ன வருது? இந்த பழத்தை கொண்டுட்டு போனதே 2 விதம் தாங்க. இந்த கதையோட சுருக்கமே 2 விதம் தான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வீரமா விவேகமான்றது நிரூபிக்கிறதுக்கு. இன்னொன்று பாருங்க, முருகனுக்கு சிறப்பான படைவீடு அமையணும்ன்ற ஒரு எண்ணம். அப்போ ஆரம்பத்திலே என்னை ரொம்ப ஒரு இல்லப்பு இவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு இவர் நாங்கள் வந்து பேசி உள்ள இருக்கையில் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. தெரியாத ஒன்றை கேட்டால் அப்போ அதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்ல. அப்போ இவர் எப்படிப்பட்ட அறிவாளின்னு நான் பார்க்கணும்ல. அடுத்த சந்தி விடிய 8 மணி வரையும் கூட நாடகம் நடக்கும். அதுக்காண்டி நாடகம் நடத்தாமல் போக மாட்டான். நீங்க மட்டும் இருந்து பார்க்கணும். இப்ப நமக்கு அதே என்னோட வேண்டுகோள். 10 நிமிஷம் தான் இருங்க. அம்மா 3 கேள்விதான் முடிச்சிருவோம். வீரமா விவேகமாமுங்க. ஏன்னா பாருங்க, வீரத்தின் அடையாளமாக முருகன் மயில் மேல ஏறி உலகத்தை சுத்தினாரு. 14 லோகம், பூலோகம், புவர்லோகம், ஈஸ்வரலோகம், அனலோகம், ஜலலோகம், தபலோகம், சத்தியலோகம், அதல விதல சுதல தலாதல ராசாதல பாதால, இப்படிப்பட்ட 14 லோகம் இருக்கு. ஆக பாருங்க, இப்படிப்பட்ட இந்த 14 லோகத்துல முருகன் சுத்தக்கூடிய லோகம் எந்த லோகம்னு தெரியுமா? ஆக அவர் சுத்தின லோகம். அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பதான் பாருங்க, இந்த விநாயக பெருமான் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, நாரதரே உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகமே அப்படின்னு சொன்னோன்னே பாருங்க, விநாயக பெருமான் அம்மையப்பனை சுத்தி விவேகமாக பலத்தை பெற்றாரு. இந்த இடத்துல ஜெயிச்சது எதுங்க? வெற்றி பெற்றது எது? வீரமா விவேகமா? விவேகம். விநாயக பெருமான் விவேகமா பலத்தை வாங்கிட்டார். ஆனா முருகன் பாருங்க கோபித்துட்டு போனார். ஆனா கோபிச்சுட்டு போனாலும் பாருங்க ஒரு சிறப்பான படைவீடு அமைந்துச்சு. இந்த 2 காரணம் தான் நான் அந்த கனியை கொண்டுட்டு போன காரணம். கொண்டுட்டு போன காரணம் என்னமோ 2 காரணம் சரிதான். ஆமாங்க. முருகன் உலகத்தை எப்படி சுத்தினாரு? மயில் இல்லதான் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அதான் விஷயமே. விஷயம்னா நீங்க மறுத்து பேசுங்க. இருக்குல்ல, பேசியா? பேசுறதுக்கு தானே நீ வந்திருக்க. நீயும் பணம் வாங்குறீல, பேசு. என்னமோ நான் வாங்குறது உனக்கு பொறாமையா? காலைல கோயில்ல மண்ணை வெட்டி போட்டு போ, காசை வெட்டி போடு. ஆமா வாங்குறங்கிற. ஐயா, உமை போன்று நாரத மகரிஷி வந்து தெரிவிப்பது என்ன? முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகத்தை சுத்தினார். இதானே? ஆமா. இதானே? ஆமா. இது ஒன்றும் மாற்றம் இல்லையா? மாற்றம் இல்லை. நான் சொல்றேன், முருகப்பெருமான் மயில்ல உலகத்தை சுத்தல. மயில்ல சுத்தலாட்டி அப்ப எதுல சுத்தினாருன்னு நீ தெரிவி. மயிலுங்கிறது என்னப்பு? பறவை. பறவைனோ? உங்கள்கிட்ட பேசல. யார்கிட்ட கேள்வி கேட்ட? உங்கள்கிட்ட பேச. இப்ப உங்கள்கிட்ட பேசல. சரி பேசு. மக்கள் திருப்பு, மகேசன் திருப்பு. எங்க அப்பா 3 பேர் உட்காந்துருக்கீங்க. மயிலுங்கிறது ஒரு பறவை. அந்த பறவை சுத்தணும், பறக்கணும்னா என்ன வேணும்? ரெக்க வேணும், இறகு. உங்கள்கிட்ட கேட்கலையா? உனக்கு யாயா அப்படி? அப்ப மயில் முன்னால நிக்குது. முருகப்பெருமான் மயில் மேல ஏறாப்புல, ரெக்க 2 கவட்டுக்குள்ள போயிருச்சு. அந்த மயில் எப்படி சுத்தி? அப்ப எப்படி சுத்தாதடி? ரெக்க 2 உள்ள மாட்டிக்கிச்சு. உள்ள எப்படி சுத்த? நீங்க போய் முருகன் அமரையிலே பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? ஆமா. ஏன் முருகன் இப்படி காலை நீட்டி உட்காந்துருந்தா எப்படி ரெக்க பறக்கும்? அப்ப நானும் இப்படி பேசுவேல. முருகன் காலை இரு பக்கமா போட்டு உட்காந்தாதே ரெக்க இப்படி பறக்க முடியாது, ஏத்துக்கலாம். ஏன் முருகன் இப்படி உட்காந்துருந்தா? இப்படி உட்காந்து மல்லாக்க விழுந்திருப்பார்ல இல்லையா? உங்களை போன்ற மனிதர்களுக்கு தான் எல்லாமே தேவை. தேவர்களுக்கு மாயலிகளை கற்றக்கூடியவர்கள், எந்த விதத்திலும் எப்படி போகக்கூடியவர்கள், நினைக்கும் போதே நினைத்த இடத்துல பறக்கக்கூடியவர்கள். நீ என்னமோ பேசுற, மயில்ல தான் போனாருன்னா ஆமா சாமின்னு அதை விட்டு புட்டு கால இல்ல அது பறக்குது. ஆமா சாமி. ஏன் அரிசி படைக்குது சொடகுல? ஏங்க, இது மதுரையில சிறந்த நடப்புங்க. அதாவது இந்த நிகழ்வு பாருங்க மதுரையிலே நடந்திருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெரியுமில்ல யாருன்னு? மீனாட்சி யாரோட அம்சம்? பார்வதியோட அம்சம். சுந்தரேஸ்வரர் யாரோட அம்சம்? சிவபெருமானோட அம்சம். இவங்க இருவரும் பாருங்க இந்த மதுரையில் நடந்த நிகழ்வு. அப்போ பாருங்க, இந்த மதுரை சித்திரை திருவிழாவின் போது பாருங்க, இந்த மீனாட்சியாகப்பட்டவள் பாருங்க இந்த சுலகுல பாருங்க அரிசியை புடைக்க. அப்பதான் இந்த இதை எதுக்குங்க நீக்கிறாங்க? தவிடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நெல்லாகப்பட்டது இன்னைக்கு தான் பாருங்க நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு. அப்பயே பாருங்க மதுரையிலேயே மீனாட்சி இந்த சுலகுல பாருங்க நெல் அரிசியை எடுப்பதற்கு இந்த தவிடை தனியாக பிரிக்கிறதுக்கும்
இந்த அரிசியை தனியா எடுக்கிறதுக்கு அன்னைக்கே புடைச்சிருக்கா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிராமத்துல இந்த பாரம்பரியம் நடக்குது. இதான் சுருக்கமான விஷயம். அது கிடையாது. இல்லையா? ஏன் புடை இரியால பேசு. ஏன் புடைக்குது தெரியுமாங்க ஆத்தா? நெல்லு குருணை உமியெல்லாம் இருந்தா சோறு நல்லா இருக்காதுன்னு புடைச்சு போட்டு ஆக்குதியா? அறிவுக்கு என்ன அறிவுக்கு எதை சாப்பிடுற? அதான் விஷயம். 18:41 சொன்னீங்களே, 18:48க்கு 65க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏங்க 18 படிய சேரும், 18 புராணத்தை சேரும், 48 எடுத்துக்கங்க. 9 கிரகங்கள். ஆமா, இந்த காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 மண்டலம், 9 கிரகங்கள். ஆமா, 27 நட்சத்திரம், 12 ராசி. இது மூன்றையும் கூட்டுங்க 48. 18 48 இருக்கு. நீங்க 65க்கு விளக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு முத தெரியுமான்னு பாப்போம். எப்ப 18 48க்கு 65க்கும் ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமை தெரியுமா? சொல்லியா? வேற ஒண்ணும் இல்ல. 65க்கு இங்கிலீஷ்ல என்னப்பா பேரு? எங்க அப்பா இருக்காரு, எனக்கு போதுமியா. இங்கிலீஷ்ல 65க்கு 65 ஒரு பேர் இருக்கு. 18 48 சரக்கை வாங்கிட்டு போய் 65 வாங்கிட்டு போய் சாப்பிடுறதியா? என்ன உனக்கு இம்புட்டு கோவம் இதுக்கெல்லாம்? என் பேரு வீரத்தேவங்க, அப்பா அப்புறம் நம்பி தேவங்க, அம்மா அப்புறம் நங்கை மோகனே. இந்த கட்டைய தம்பி 7 பேரு என் கூட பிறக்காத தங்கை வள்ளி இங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்க. கட்டைய பாட்டுக்கு மட்டும் உபயோகிக்கிறேன், உன் மூக்க உடைக்க உபயோகப்படுத்த. வீட்டுல ஒரு வெள்ளாட்டம் குட்டி இருக்கு, அதுக்கு வேணா கூட காய அடிச்சுட்டு தர்றேன். உனக்கு முதல்ல அடிக்கணும். ஆக உங்க தங்கச்சியை கூப்பிடுறீங்களா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆளு. உங்க ஆளா? ஆமா. உங்க ஆளை கூப்பிடுறீங்களா? எதுக்கு? ஆசீர்வாதம் தரேன். ஆசீர்வாதமா? இந்த கூப்பிடு. ஐயா நம்மளே வண்டியில தான் பார்த்தேன் கோவத்தை. கோபக்கார மச்சானும் இல்லை, வந்திருக்கார். யார்? சோட்டா பீமா. இதுவரைக்கும் நடந்ததுக்கு நான் பொறுப்பு. ஐயா நாரத மகரிஷி, இதுவரைக்கும் நடந்ததுக்கு நான் பொறுப்பு. இனிமே நான் கிடையாது. என்ன ஏதாவது பார்த்து முறைக்கே இருக்க கூடாது. அப்புறம் பிரம்மச்சாரி